அப்படியே சுற்றுப்பட்டா கேவலமான வார்த்தைகள் எல்லாம் கதைச்சிருந்தார். அண்ணே நல்லால நீங்கள் இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது, இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தால் நான் உன்னை சுற்றுப்பேன்டா நல்லாலம் நல்லால நீ இப்போது இந்தியாவில். ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே சுற்றுப்பட்டா நீ வந்திருந்தீன்னா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனால் இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள். உயிருக்கும் மேலான இதுவரை இந்த மண்ணிலே கொலை செய்யப்பட்டு கற்பழிக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு அளிக்கப்பட்ட என் இனத்தின் வரலாறுகளுக்கு இன்றைய தினம் மே 18 எங்களுடைய தமிழ் மண்ணின் ஒரு தமிழீழ பாராளுமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் இன்றைய தினம் என்னுடைய வீர வணக்கங்களையும் அதே நேரத்திலே என்னுடைய அஞ்சலிகளையும் செலுத்தி கொண்டு மே 18 ஒரு இனப்படுகொலை, ஒரு இனம் அழிக்கப்பட்ட நாள், ஒரு இனம் சிதைக்கப்பட்ட நாள், ஒரு போராட்டம் காட்டி கொடுக்கப்பட்ட நாள். அதையெல்லாம் தாண்டி சொல்லுவதாக இருந்தால் ஒட்டுமொத்தமாக தமிழ் பேசுகிறோம் என்கின்ற ஒரு காரணத்துக்காக தமிழன் புதைக்கப்பட்ட இந்த மண்ணிலிருந்து மீண்டும் ஒரு தமிழ் குரல் கேட்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற தமிழ்நாட்டு மக்களுக்கும், அதே நேரம் இந்த மே 18ஆம் திகதி எங்களுடைய இனப்படுகொலையை நடந்த விடயத்தை தங்களுடைய மனதிலே இருத்துவோம் என்று சொன்ன தமிழ்நாட்டு முதலமைச்சர் அன்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணா விஜய் அவர்களுக்கும், தளபதியின் தளபதி ஆதவ் அர்ஜுனான் அவர்களுக்கும், ராஜ்மோகன் அண்ணாக்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பயணம் இந்தியாவிற்கான எனது இந்த பயணம் என்னை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய வெற்றியை தந்திருக்கிறது. அரசியல் தெரிந்தவர்களுக்கு அது நன்றாக தெரியும். தமிழகம் தமிழீழம் என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல, மொழிகளால் மட்டுமல்ல, உணர்வுகளால் மட்டுமல்ல. தமிழகம் தமிழீழம் என்பது இரத்தத்தால் இணைந்த 2 பிரதேசங்கள். என்னுடைய கடந்த பாராளுமன்ற உரையிலே நான் சொல்லியிருப்பேன், யாழ்ப்பாணம் மட்டக்களப்பு கொடுங்கன்னு. இப்போ எனக்கு இந்த பயணத்துக்கு பிறகு சொல்ல வேண்டியிருப்பது இலங்கையும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கடா தமிழத்துக்கு ப்ளீஸ். ஏனென்றால் இங்கே ஊழல், இங்கே தமிழன் அடக்கப்படுகிறான், ஒடுக்கப்படுகிறான். இங்கே ஊழல் மிகப்பெரிய, அதற்கு மிகப்பெரிய கவலை என்னென்றால் அதையும் தாண்டி தமிழ் பேசுகின்ற ஒரு சில அரசியல் பொய்யர்கள் இன்றைய தினம் இந்த சிரட்டையிலே தண்ணி கொடுத்து, உங்களுக்கு தெரியும், நன்றாக தெரியும். இதில் தமிழ் கேட்டுக்கொண்டிருக்கின்ற, தமிழிலே கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாருக்குமே அல்லது சிங்களத்திலே உரையை கேட்டுக்கொண்டு இருக்க தெரியும். இந்த பாராளுமன்றத்திலே சிங்கள பாராளுமன்ற உறுப்பினர்களும் தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்களும், எங்களுடைய கதிரையிலே இருக்கின்ற சபாநாயகரை கூட நான் அக்கா என்று தான் பாராளுமன்றத்தில் கதைப்பேன். ஆனால் தமிழனுக்கும் சிங்களனுக்கும் இங்கே பாராளுமன்றத்திலே வேற்றுமைகள் இல்லை. ஆனால் இன்று பாதைகளிலே சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் அடிபட்டுக் கொள்கிறார்கள் என்றால் இந்த பிச்சைத்தனமான இந்த அரசியல்வாதிகள், முக்கியமாக எங்களுடைய தமிழ் பேசுகின்ற அரசியல்வாதிகள், அண்ணன் ஒரு பேரை சொல்லுவோம் பாவம், எங்களுடைய தமிழ் பேசுகின்ற தமிழீழ அரசியல்வாதிகள் என்று சொல்லிக் கொண்டிருந்த அரசியல்வாதிகளால் தான் இன்றைக்கும் சிதைக்கப்படுகிறோம். இந்த மண்ணிலே சிங்கள மக்களை எதிர்க்கக்கூடாது என்று நான் சொன்னால், சிங்கள மக்களோடு சேர்ந்து வாழ்வோம் என்று நான் சொன்னால், இவர்கள் பின்னால் இருக்கிறவர்கள் சொல்வார்கள் இல்லை இல்லை சிங்கள மக்களை கொல்ல வேண்டும் என்று. ஆனால் பின்னுக்கு இருக்கின்ற ஒவ்வொரு பேரை சொல்ல எனக்கு வெக்கம். இவர்கள் ஒவ்வொரு தரம் கண்டினிலே ஒன்றாகத்தான் சாப்பிட்டு விட்டு வந்திருக்கிறார்கள். ஆகவே சரியான வெக்கம், மானம், மரியாதை இழந்த ஒரு தமிழினமாக இந்த பாராளுமன்றத்திலே பிரதிநிதித்துவப்படுத்துகிறோம் என்ற போது மிக கவலையாக இருந்தது. அந்த வகையிலே முதலமைச்சர் விஜய் அண்ணா அவர்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எங்களுக்கு வலிக்கிறது, எங்களுக்கு போவதற்கு இடம் இல்லை. தமிழகம் மட்டும்தான் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம். அங்கேதான் எங்களால் வர முடியும். என்றால் தமிழகத்தில் கால் பதிக்கின்ற போதுதான் இன்னொரு அந்நிய நாட்டுக்கு வந்திருக்கிறேன் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்காது. ஏனென்றால் தமிழகம் எங்களுடைய ரத்தம் சிந்திய இடம். என்னுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் இன்று பாராளுமன்றத்தில் மட்டுமில்லை, முது எலும்புள்ள எவனாவது இருந்தால் முன் தேசிய தலைவருடைய பேரை, இந்த ஸ்ரீதரன், இந்த கஜேந்திரமார், பொன்னமனம் எவனாவது இருந்தால் கதைத்து பார். பாராளுமன்றத்துக்கு வெளியே சிங்கள ஊடகங்களையும் போய் நான் என்னுடைய தேசிய தலைவன் கடவுள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன். ஆனால் சாதாரண சிங்கள மக்களை எதிர்ப்பதற்கு நான் முட்டாள் அல்ல, அப்பாவி சிங்கள மக்களை எதிர்ப்பதற்கு நான் முட்டாள் அல்ல. ஆனால் சிங்கள இனவாத அடக்குமுறை அரசு தமிழின படுகொலையை 2009 மே மாதம் 18ஆம் தேதி செய்தது, 2009ஆம் ஆண்டு செய்தது என்பதை இன்றைக்கும் மனதில் இருத்தி இன்றைய ஒரு தந்தை இழந்தவனாக இந்த பாராளுமன்றத்திலே நான் கதைத்துக் கொண்டிருக்கிறேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அரசியல் என்பது எங்களுடைய தமிழ் மக்களை அழிக்கிறது. அதற்கு முக்கியமான ஒரு உதாரணத்தை உங்களுக்கு சொல்லலாம். தமிழ்நாட்டிலே இந்த 2 நாட்கள் பயணத்தின் போது தமிழ்நாட்டு மக்கள் என்னை எவ்வளவு ஆதரித்தார்கள் என்பதை தமிழ்நாட்டிலே என்னை கடந்து வந்த உறவுகளுக்கும் என்னுடைய ஊடக
இந்த ஊடக பேட்டிகளை பார்த்த உறவுகளுடைய பின்னூட்டங்கள் இதுவும் உங்களுக்கு தெரிந்திருக்கும். தமிழ்நாடு எங்களுடைய தமிழீழ தேசத்தை அங்கீகரிக்கிறது. வெறுமனே சிரட்டைகளிலே பாலை குடித்து கொண்டிருக்கின்ற எங்கண்ட கஜேந்திரமார் பொன்னம்பலமோ இல்லாட்டி பாவம் உங்களோட பேரை சொல்ல வைக்க இருக்கடாப்பா சொல்லல. அதால் உங்களை போன்றவர்களால் தான் எங்களுடைய தமிழீழம் மீண்டும் அழிகிறது. இந்த பாராளுமன்றத்திலே முதுகெலும்புள்ள ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தமிழிலே கதைப்பவன் இருந்தால், அவன் தன்னுடைய தாயினுடைய பாலைத்தான் குடிப்பவனாக இருந்தால் என்னோடு சேர்ந்து இன்றைக்கு எங்களுடைய தமிழீழ தேசிய தொடர்பாக கதைக்கலாம். ஆனால் இது வலி, இது ஒருவனின் வழி இல்லை, ஒருத்தியின் வழி இல்லை. இசைப்பிரியா மட்டும் இல்லை, 1000 இசைப்பிரியாக்கள் புதைக்கப்பட்ட மண்ணிலே இன்று புத்தக கோயில்கள் கட்டப்படுகிறது. எங்களுடைய வழிகளை எவனுமே கேட்பதற்கு தயாராக இல்லை. இங்கே காட்டி கொடுக்கிறோம், பெத்த தாயை காட்டி கொடுக்கிறோம், தங்கையை காட்டி கொடுக்கிறோம், அக்காவை காட்டி கொடுக்கிறோம், ஒரு தமிழ் இனத்தை காட்டி கொடுக்கிறோம். ஒரு காட்டி கொடுக்கின்ற இனத்தோடு தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற போது சிதைக்கப்பட்ட ஒரு இனத்திலிருந்து உங்களிடம் கேட்கிறேன், மறுபடியும் எங்களுடைய மக்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் என்றால் அதற்குரிய அரசியலை என்னை செய்ய விடுங்கள். ஒரு விடயம் நான் எங்களுடைய அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார். அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கதைச்சிருந்தார். அண்ணே நல்லால நீங்கள் இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலைன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில் இருந்தால் நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல நீ இப்போது இந்தியாவில், ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே சுற்றுப்பட்டா. நீ வந்திருந்தீன்னா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனால் இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள், திரள்நிதி வரும், வேண்டு சாப்பிடு, தின், மலம்களி, அப்படியே இரு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காத, எங்களுடைய வலிகளை விற்காத. எனக்கு வலிக்குது, என் அம்மா சாத்திருப்பா, என்னுடைய தந்தை இறந்திருக்கிறார், என்னுடைய தாய் இறந்திருக்கிறார், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார், எங்களுக்கு வலியடா விற்காத. அவ்வளோதான் உன்னோட கேட்கிறேன். தாராளமாக திரள்நிதி வேண்டு கொள்ளு, உன்னுடைய வயிற்றை நிரப்பிக்கொள்ளு, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த விடயத்தை நான் சிங்களத்தை சொல்ல விரும்புகிறேன். அப்பே ஜனதாவிடமாக கக்கியான சிங்கள ஜனதாவிட்ட மெச்சராவில் දෙමළි කතා කරා සිංහල කියන්න කරුණාකරලා අහන්න. ප්‍රභාකරන්ගේ පින්දූර පුච්චලා එළිය ඔය සීන් දාලා වැඩක් නැහැ. මට ඕන්න මරාගන්න පුළුවන් නාමල් රාජපක්ෂව පාර්ලිමේන්තුව ඇතුලේ. මට ඕන්න නාමලුත් එක ඩීලයක් ගාලා නාමල් කොයි හරි නිකන් ඉන්න දලේ උන්ගේ බෙල්ලෙන් පපුවේ මට ගහන්න පුළුවන්. හැබැයි මමයි නාමල් රාජපක්ෂව දෙන්නම කතා කරලා ඉවර කරනවා. සිංහල ජනතාව ගිහිල්ලා ඕක ගිහිල්ලා දෙමළ මිනිස්සුන්ට කැපෙන්න එපා. ඇති අවුරුදු 39ක් අපි රණ්ඩු වුණා. ඒ නිසා අපේ ප්‍රශ්නේ තිබ්බා නම් අපේ ප්‍රශ්නේ තියෙනවා නම් අපි කතා වෙලා 2029 ඉවර කරන්න. දැන් මම අනුර කුමාර සනායත් එක්ක ඕක කතා කරලා ඉවර කරන්න කැමැති. හැබැයි මෙතුමා කියන්නේ දෙමළ ජනතාව අපේ ජනතාව කියලා අන්තිමට මේ නාගදීපට අනේකක් මෙයා කියලා තියෙනවා අනුරාධපුරෙන් එහාට කාලය අවසන් කරු මන්ත්‍රීතුමා සිල්ගණ්ඩ නවේ රාජවාදී ආසන නිසා. ඒ නිසා මේ වගේ ජනතාවත් එක්ක කතා කරන්න බෑ. හැබැයි 2029 මම මේක නාමලුත් එක්ක කතා කරලා ඉවර කරන්න. කරුණාකරලා ජාතිවාදී ආසන මේ කරගන්න දෙපා. අපි ඕන්න මමයි නාමලුයි ගාකලා එක්ක මම නාමල් මරනවා නැත්නම් මම නාමල් මරනවා. හැබැයි අහිංසක ජනතාව ඕගොල්ලෝ රණ්ඩු වෙන්න එපා කියලා ඉල්ලීමක් කරලා වාඩි වෙනවා. Thank you. ගරු මන්ත්‍රීතුමා